ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹிட் அண்ட் கேம் தான். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், என்னோடய செகண்ட் சேனலில் ஸ்ட்ரைக் வந்ததுனால என்னால் அதில் வீடியோ போட முடியாது. ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அடிக்ஷன் கொஞ்சம் நாளைக்கு வராது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பட் எல்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த ஸ்டோரி புரியும். ஓகே, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் உனக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. ரீனா எப்படி சின்ன பொண்ணுண்ணா, அவளுக்கு என்ன சாவர வயசா, அவளே கொண்டுட்டாங்க. டீ சங்கு, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், அது சூசைட் கிடையாது, அவளை பண்ண வச்சுருக்காங்க. எனக்கு இதில் பெரிய சந்தேகம் இருக்குது. டேய் என்னடா பேசிகிட்ருக்க, தான் தெரியும்ல விஷயம், விட்றா, நீ இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் எனக்கு தெரியாது, ரீனா சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லைண்ணா, அவள் கொஞ்சம் இன்னசென்ட், அதை வச்சு எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பானுங்க. நான் கூட ஃபஸ்ட்டு சூசைட் தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த சூசைடுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அதை தான் தேடினேன். அப்போ தான் அவளுடைய பர்சனல் டைரி எனக்கு கிடச்சிது. நடா சொல்கிறேன், அது போலீஸ் கூட தேடினாங்களே, கிடைக்கல. போலீஸுக்கு தான் இவங்க அப்பன் காசு கொடுத்தா அடங்கிட்டானே. அப்போ தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது. என்ன விஷயம்டா, எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்? ஞாபகம் இருக்கா, ரீனாவை ஃபஸ்ட் டே காலேஜ் அனுப்புகிறோமே. ஆமாம் அனுப்பணும். அதேன்டா இப்போ சொல்லிட்டுருக்க. அங்கே தானே எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அப்படியே பாஸ்டில் ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அண்ணா அண்ணா ஏந்திரண்ணா, அண்ணா காலேஜுக்கு மணி ஆயிடுச்சு, கூட்டிகிட்டு போய் விடுறேன், நல்லா படுத்துட்டு இருக்கான், எனக்கு தனியாக போக பயமாக இருக்குண்ணா, எனக்கு பஸ்லாம் ஏற தெரியாது, ஏந்திரண்ணா. ஏய் நாடி உனக்கு பிரச்சனை, காலங்கத்தாலே மனுஷன் நிம்மதியாக தூங்க வர்றியா? அண்ணா காலேஜுக்கு மணி ஆயிடுச்சு தான், இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்லடி, அதுக்குள்ளே நாடி மணி ஆயிடுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டே சீக்கிரமாக போகணும்ல. சரி வரேன் இரு அப்படின்ட்டு சங்குக்கா ஏந்து ரெடி ஆகுறான். ரீனா அப்படியே வெளியிலே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப நர்வஸா. ஏய் வா. அண்ணா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீ கிளாஸ் வரைக்கும் வந்து விட்டுட்டு போறியா? ஏய் குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது ரீனா, எவ்வாறு உன் லைஃப் நீ தான் ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ. அண்ட் உன்னை யாரும் எப்போ பார்த்தாலும் பேம்பர் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க, புரியுதா? நான் தான் உன்னை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கேன், இல்லை அந்த ஜியோ இப்போ சொல்லணும், அவன் கொடுத்த செல்லம் தான் நீ ஆடிட்டுருக்க. இப்போ எதுக்கு அண்ணனை திட்டுறா, அதெல்லாம் எதுவும் சொல்லாத. சரி ஆட்டக்கு ஃபஸ்ட் டே காலேஜ் பார்த்து போனேன், ஏதாவது பசங்க ரேகிங்லாம் பண்ணா கம்ப்ளைண்ட் பண்ணு காலேஜில், இல்லை என்கிட்ட சொல். அண்ணா அதெல்லாம் வேணாம், சண்டே இதுக்கு, ரேகிங்லாம் பண்ண மாட்டாங்க, நான் ஓரமாக போய் இருந்துட்டு ஓரமாக வந்துடுறேன். ஏய் காலேஜ் வர போறடி, நான் லவ்வுக்கு வந்த ஃபஸ்ட் என்கிட்ட தான் சொல்லணும் பாரு. அது எப்படி? அவன் மேலே லவ் வந்து அவன்கிட்ட தான் சொல்லுவேன், அவன்கிட்டயா சொல்லுவேன்? பத்தியா காலேஜ் போனோடனே அண்ணனே முறைகிறியா நீ அப்படின்ட்டு தலையிலே நங்கன்னு கொட்டுறான். அண்ணா வலிக்குதுண்ணா, போ காலேஜ் சீக்கிரம், மணி ஆயிடுச்சு. இருடே போயிட்டு தானே இருக்கோம். போயிடலாண்டி அம்மா, காலங்கத்தாலேயே நீ எழுப்பி உயிரை வேற வாங்கினேன். நான் எழுப்பினதே 8 மணி தான். ஏய் உனக்கு 9:30 தாண்டி காலேஜ், 8:30க்கெலாம் கிளம்பு, உயிராக வாங்கிட்டு இருக்கேன். ஏன் ஒரு 9 மணிக்கு கிளம்புனானே, கிட்ட தானே இருக்கி. அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா, ஃபஸ்ட்டே இல்லை, நான் கிளாஸ் வேறு கண்டுபிடிக்கணும், நீ வேறு வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்ட, ஸோ நான் தானே பார்த்துக்கணும். பா அது வந்துச்சு பாரு, ஏதாவது தெரிலனா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, அப்படியே உம்மனாங்கொட்டை மாதிரி உட்காந்துட்டு இருக்காது, புரியுதா? எப்போ பார்த்தாலும் என்ன எதனா சொல்லிகிட்டே இரு நீ. காலேஜ் வந்துருச்சு, நான் போய்க்கிறேன், நீங்கள் நிறுத்திக்கோ. ஏய் பார்த்து போண்ணா. சரிண்ணா. அண்ணா உனக்கு வேணா வந்து விட்டுட்டு போயேன். ஏய் போடி, எனக்கு காலேஜுக்கு மணி ஆயிடுச்சு, நான் கிளம்புவேனாமா? சரி, நீ போலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து விடு, சரியா? சரி போ. அண்ணா நான் போலீஸ் ஜீப்பில் தான் வருவேன், நீ ஜீப் எடுத்துகிட்டு வா. ஓகேடி, என்னை தூக்கி உள்ள வைப்பானுங்க, நீ போ. ஐயோ அண்ணா ஏன்? ஏய் போடி, மணி ஆயிடுச்சு. சரி பாய், ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறேன்னு, நான் சீக்கிரமாக வந்துடுவேன். சரி ரீனா, நான் கால் பண்ணுறேன், சீக்கிரமாக வந்துடுறேன், எல்லாமே பண்ணுறேன், போ. சரிண்ணா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே அந்த பொண்ணு உள்ளே போகிறா. சங்குக்கு அதை அப்படியே பார்த்துட்டு அவனும் காரை அடிக்கிறான். ஐயோ நம்ம வேறு அண்ணன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு வந்துட்டோம், உள்ளே போகவே நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிளாஸ்னே தெரியாமல் தேடிட்டு இருக்கா. அப்போ ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் உட்காந்து நல்லா ரேகிங் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா கேர்ள்ஸையும். அப்போ அது ரீனா பார்த்துட்டு, ஐயோ பசங்களாம் ரேகிங் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், இங்கே என்ன பொண்ணுங்களாம் ரேகிங் பண்ணுறாங்க, என் சோழி முடிய போது போல அப்படின்னு சொல்லிட்டு, நிமிர்ந்து பார்த்தா தானே பிரச்சனை, நான் நிம்மராமலே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா மட்டும் போகிறா. அப்போ அங்கே இருந்த ஒரு கேர்ள்,
இங்கே நிற்கிறோம், அப்படியே போறியா? எடுபு இங்கே வா. ஆ அக்கா, ஐயையோ, ஏய் குழந்தடி, இங்கே பாருங்க பயப்படுது. அக்கா நான் நியூ ஸ்டூடெண்ட். ஓ சரி, இருந்துட்டு போ, நாங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, இப்போ தான் என்ன? இல்லைக்கா, கிளாஸ் தேடிட்டு இருக்கேன். ம் சரி, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? நான் போகணும். ஹோ போகணுமா? ஆனால் நாங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அது அக்கா, இந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையா? தப்பு தான், இருக்கட்டும், எங்களுக்கு கவலை கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் டே காலேஜ், ஆனால் வரவேற்கணும்ல, நீ வேறு கிளாஸை தேடணும்னு சொன்ன. ஆமாம், நீ என்ன பண்ணுற? முட்டி போட்டுக்கிட்டே போய் கிளாஸ் தேடு. அக்கா, எப்படியும் முட்டி போட்டுக்கிட்டே போகிறது? அதெல்லாம் போகலாம். இப்போ நீ முட்டி போடுறியா இல்லைனா எப்படி? அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு 3 கேர்ள்ஸ் அப்படி கீழே இறங்குறாங்க. அக்கா நான் போடுறேன். அப்படி பயந்துட்டு ரீனாவும் முட்டி போடுறா. அக்கா நான் போகணும்க்கா, நான் ஏந்துடுறேன்க்கா, சாரிக்கா பேசினது கூட. ஐயோ, நாங்கள் இறக்கோன உள்ளவங்க தான், நீ கேட்டோடனே போன்னு சொல்லிட்டோம், ஜஸ்ட்டு முட்டி போட்டுட்டு போ, அவ்வளோதானே, என்ன நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அப்படியே ரீனாவோட ட்ரெஸ் மேலே கை வச்சு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக, ஹே சின்னடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? அவங்க நம்மளோட ஜூனியர், இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களாடி? சீனியர் மாதிரி நடந்துக்கிறீங்க, ரவுடி மாதிரி. ஏய் இவன் சும்மா விளையாட்டுக்கு தானடி பண்ணிகிட்ருக்கோம், ஃபன்னுக்கு தானே. ஆமாம், உங்கள் ஃபன்னு தூக்கி குப்பையில் போடுங்க, பாவம் அந்த பொண்ணு, நீ ஏந்திரமா. ஹேயோன் இங்கே பாரு, இந்த மாதிரி பொட்டி பாம்பெலாம் நம்பவே கூடாது, நம்ம மேலே ஏறி மறிச்சிருவாளுங்க. ஏய் என்னடி சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க? இது மாதிரி ஒருத்தவங்க ஓட்டுறதுலாம் தப்பு, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. நீ எழுந்து கிளாஸ்க்கு போமா. தேங்க்ஸ்க்கா. அக்காலாம் வேணாம், ஜஸ்ட்டு சீனியர்னு கூப்பிட்டு போதும். ஓகே சீனியர். ஆமாம், நீ என்ன டிபார்ட்மெண்ட்டு? நான் சிஎஸ் டிபார்ட்மெண்ட். ஹோ, என் டிபார்ட்மெண்ட் தான். சரி வா, நானே கூட்டிகிட்டு போகிறேன் எந்த பக்கம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் சீனியர். ஏய் சாரி எதுவும் பண்ணாமல் ஒழுங்காக கிளாஸ்க்கு போய் சேருங்கடி. சரி சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸும் போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே ரீனா கூட்டிகிட்டு, இங்கே பாருமா, இங்கே அப்படி தான் இருக்கும், ஸோ நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அண்ட் இது மாதிரி பயந்துட்டுலாம் இருக்காத, இங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஓ ஆனால் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணீங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நல்லா படிக்கிற வரைய பாரு, நீயும் சீனியர் ஆகிட்டினா யாருக்கு தெரியும், நீ கூட இதை பண்ணலாம். ஐயோ நான்லாம் பண்ண மாட்டேன். ஓ அப்போ நீ உண்மையிலே பொட்டி பாம்பு தான் போலையே. அப்போ ரீனாவும் அப்படி சிரிச்சுட்டு கீழே குனிஞ்சுக்கிறா. சரி சரி, நீ கிளாஸ்க்கு போ, அந்த செகண்ட் கிளாஸ் தான் உன்னிது. அப்போ ரீனாவும் ரொம்ப தேங்க்ஸ், இங்கே பண்ண ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கிளாஸ்க்கு போகிறா. இப்படியே அந்த டே ஃபுல்லாகவே போகுது. அப்போ ரீனாவும் அவள் ஃப்ரெண்டும் சும்மா கேண்டீனுக்கு வந்திருப்பாங்க சாப்பிட்றதுக்காக. அப்போ ரீனா, ஹே அங்கே பாரு, ஒரு பையன் எவ்வளோ அழகாக இருக்கான்ல. என்னடி அந்த முத நாளே சைட்டா? இங்கே பாரு, அவன் நம்மளுடைய சீனியரு, அவன் மேலாம் கண்ணு வைக்காத, மேபி வேறு அவளாக கண்ணு வச்சு நீ வச்சு அவன் கண்ணை எடுத்துருவாளுங்க பார்த்துக்க. ஆனால் பார்க்க சிங்கிள் மாதிரி இருக்கே. ஹிண்டி அங்கே என்ன மிங்கிள் சிங்கிள்னு ட்ரெஸ்ஸாக போட்டு வச்சுருக்கான், பார்த்தோன்னே சிங்கிள் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. போடி இங்கே பாரு, தேவையில்லாத வம்பெல்லாம் வேணவே வேணாம், சும்மா உட்காந்துட்டு. அப்போ ரீனாவும் அதுவும் கரெக்ட் தான், எதுக்கு வம்பு, இருக்க போகிறது 3 years, சல்ட்டாக வந்துட்டு போயிடணும். தெரிஞ்சதில்ல, டீயை குடி. அப்போ ரீனாவும் அப்படியே டீ குடிச்சிட்ருக்கா. அப்போ அந்த பையனும் அப்படியே வந்து ரீனாவோட எதிர்க்க டேபிள்லேயே உட்காடுறான். ரீனாவுக்கு அப்படியே ஹார்ட்லாம் நிற்கிது. எனக்கு என்ன ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐ திங்க் உனக்கு ஜஸ்ட்டு ஒரு இயற்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அது 2 நாள் சரியாயிடும், ஃப்ரீயாக விடு. இது இயற்பு மாதிரியே இல்லடி. அப்புறம் கம்முன்னு இருடி, எல்லாம் தேவையே இல்லாது. அது மட்டும் இல்லாமல் அவர் நம்ம டிபார்ட்மெண்ட் சீனியர் தான். ஓ அப்படியா, அப்போ நல்லது தானே. ரீனா பார்த்துரு. நான் ஜஸ்ட்டு ஒரு க்ரஷ்ஷாக தானே சொன்னேன், நான் என்ன சின்சியராக லவ் பண்ணுறேன் நான் சொன்னேன், ஜஸ்ட்டு க்ரஷ்டி, அவ்வளோதான். ஸோ சின்னமோ போ, பார்த்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவோட ஃப்ரெண்ட் நல்லா டீ குடிச்சிட்ருக்கா. ரீனா அப்படி அந்த பையனையே பார்த்துட்டு டீயை பொறுமையாக குடிச்சிக்கிட்டு அப்படியே ரசிச்சிட்டே இருக்கா. அப்போ அந்த பையனை கரெக்டாக ரீனாவை பார்க்குறான். அவன் என்னை பார்த்துட்டான். வச்ச கண்ணு வாங்க முழுங்குற மாதிரி பார்த்தா பார்க்க தாண்டி செய்வான். அவ்வளோ கேவலமாக அவன் பார்த்தேன், பச்சை கேவலமாக பார்த்தேன், சொல்ல வேணாம் நினச்சேன். இப்போ என்ன பண்ணுறது, என்னையே பார்க்குறேன்னா பாரு. சரி இரு பார்க்குறேன் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் பார்க்குறா. அவன் பார்க்கலடி. அப்பா
இப்போ தான் மூச்சே வருது. சரி நம்ம கேண்டீன்ல இருந்து கிழிச்சது போதும். மேலே போலாம் வா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ்க்கே போகிறீங்க. கரெக்டாக ரீனா கிளாஸ்க்கு போனோன்னே நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. ஹலோ மிஸ்டர், என்ன என்னை பார்த்து பார்க்காத மாதிரியே இருக்கீங்க? ஏண்டா இந்த காலேஜில் இருக்க எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் ஏண்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? அப்போ அந்த பையனும், ஏய் நீ என்னடி பிரச்சனை இல்லை எனக்கு புரியல, ஆனால் என்னதான் வேணும்? அது நீ தான் வேணும், வேற யார் நினைக்கிற? ஏய் பாரேன், இது தேவையில்லாது. எது இதெல்லாம் உனக்கு? டயம் இங்கே பாரு, எனக்கு உன்னை பிடிக்கும், நம்ம லவ் பண்ணுறோன்னு காலேஜுக்கே தெரியும், ஆனால் ஏன் உனக்கு தெரியல? ஏய் இன்னொருத்தர் இந்த காலேஜில் நம்ம லவ் பண்ணுறோம் சொல்லி சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ இல்லைனா உடச்சிருவேன். ஓ நம்ம சீக்கிரட்டாக லவ் பண்ணுறோமா? ஏய் மயிரே, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, லூசு மாதிரி பேசாதீங்க பாரு, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, புரியுதா? ஏன் அதுக்கான பதில் சொல்லு. இந்த காலேஜில் எத்தனை பசங்க என் பின்னாடி சுற்றுறாங்க தெரியுமா? சுற்றட்டும், போய் லவ் பண்ணு, என்ன வேணால் பண்ணு, ஆனால் எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. ஸோ என்ன லவ் பண்ண கற்றுக்கோ. இங்கே பாரேன், லவ்ன்றது தானாக வரணும், கேட்டு வாங்கக்கூடாது. இங்கே பாரு, நானும் 1 இயரும் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன் பைத்தியம் மாதிரி, நீ ஏன் எனக்கு கண்டுக்கவே மாட்டுற? ஐயோ உனக்கு இந்த பணத்திமிரு ஒன்று இருக்குல்ல, அதை வேணா இறகு பார்க்கலாம். டயம் இங்கே பாரு, தேவையில்லாமல் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காத, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இங்கே பாருமா, நான் ஜஸ்ட்டு ஒரு புவர் ஃபேமிலி, நான் ஒன்றும் உன்ன மாதிரி ரிச்லாம் கிடையாது, பில்லியனர்லாம் கிடையாது. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு தான் நான் பார்ப்பேன், உனக்கு ஏற்ற மாதிரி பையனை நீ பார்த்திக்கோ, உனக்கும் எனக்கு ஏணி வச்சாலே எட்டாது. எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை டயம், பணம்லாம் ஒரு விஷயமா? ஏய் நீலாம் சொல்லாத, உங்கள் அப்பா உன்னை திமிர்லே வளர்த்து வச்சுருக்கான், அந்த பண கொழுப்பில் பேசிகிட்டு அவ்வளோதான், உன்னை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் மாட்டே எழுந்து போயிடுறான். அப்போ நீங்களும் அப்படியே டாங்கே பார்த்துட்ருக்கீங்க. நீ எனக்கு இல்லைனா யாருக்கும் இல்லை, பார்த்துடலாம் நீ ஆனான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. இப்படியா நீங்கள் டே போயிருக்கோம், அப்படியே ஈவினிங் ஆகுது, நீங்கள் அப்படியே வெளில வரீங்க காலேஜை விட்டு. அப்போ ரீனா வெளில நின்றுட்டுருக்கா. ஹே நான் காலையில் நான் பார்த்தேன், எங்களோட ஜூனியர் வேறு, உன் பேர் கூட கேட்கல, உன் பேர் என்ன? சீனியர், என் பேர் ரீனா. ஹோ நைஸ் நேம். சீனியர் உங்கள் பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் எங்கள் வீட்டிலலாம் சொல்கிறதுக்கு தான் கேட்டேன், தப்பாக என்ன எடுத்துக்காதீங்க. வீட்டில் சொல்லுவியா? ஓ நீ காலேஜ் நடக்கிறதுலாம் வீட்டில் சொல்லுவியா என்ன? எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லுவேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். ஓ சரி என் நேம் யூன். சீனியர் நல்ல நேம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி அம்மா ஏன் இங்கே நின்றுட்டுருக்கா, வீட்டுக்கு போகலையா? இல்லை அண்ணன் வருவான், அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ சரி நீ பார்த்து போ, நான் கிளம்புறேன். சீனியர் எங்கே போகிறீங்க? கொஞ்ச நேரம் இருந்தால் எங்கள் அண்ணனை அப்படி மீட் பண்ணலாம்ல. ஷோ எனக்கு கார் வந்துருச்சு, நான் இன்னும் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோ, எங்கள் அப்பா என்னை கத்த ஆரம்பிச்சிருவாரு. நான் கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுறேன். இப்போ நான் கிளம்புறேன், பாய். ஓகே சீனியர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவும் சிரிச்சு நின்றுருக்கா. நீங்களும் போயிருப்பீங்க. ரீனா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ கரெக்டாக ஹலோ கொஞ்சம் நவர்றீங்களா, வர வழியில் இப்படி தான் நிற்பீங்களா? அப்போ ரீனா திரும்பி பார்த்தா, அது டேம். ஐயோ அவர் தானே, சாரி சீனியர். சீனியரா? ஃபஸ்ட் இயர் தானே? ஆமாம், நான் கூட உங்கள் டிபார்ட்மெண்ட் தான். ஓ ஏன் டிபார்ட்மெண்ட்டா, சிஎஸ்சியா? ஆமாம். சரி நான் வந்து நில்லு. சாரி சீனியர், நான் சரியாக பார்க்கல நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்ததை. பரவாயில்ல, ஆனால் இந்த வண்டி சவுண்டு கூடமா கேட்கல உனக்கு? இல்லை நான் ஏதோ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்துட்டேன். சரி ஆமாம் எப்படி போகிற? அண்ணன் வருவான், வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன், ஃபோன் பண்ண எடுக்கல, வருவான். சரி பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோ கிளம்பிடுறான். உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் செம்மையாக அடிக்குது. ஐயோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன், பட்டாம்பூச்சி வயிற்றில் பறக்குது. இப்படி தான் பண்ணுமா பட்டாம்பூச்சிலாம்? இது மாதிரி ஃபீல்லாம் முன்னாடி வந்ததே இல்லையே. ஐயோ ரீனா உனக்கு கொடுத்து வச்சிருக்க, ஆனால் இது வரும், லிமிட்டோடு வச்சுக்கணும், ரொம்பலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீனா அப்படியே சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஜங்குக்கு கார் எடுத்துகிட்டு வந்திருப்பான். என்னண்ணா லேட்டாக வந்துட்ட, கொஞ்சம் முன்னாடி வந்தால் சீனியரை மீட் பண்ணியிருக்கலாம். சீனியரா? அது யார்? போனோடனே சீனியரை பிடிச்சிருக்க? ஐயோ அண்ணா அது சீனியர், பேர் யூன், உனக்கு தெரியுமா? காலையில் என்ன ஒரு 5 பொண்ணுங்க பிசாசுங்க வச்சு ஓட்டிட்டாளுங்க. ஏய் நான் ஏதாவது பண்ணிட்டாளுங்களா? ஐயோ அண்ணா எப்படி சொல்கிறது, கிண்டல் பண்ணாங்க. அதுக்குள்ளே நான் சொன்னேன்ல யோன், அவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க தெரியுமா. உன்னை மீட் பண்ண வைக்கலான்னு பார்த்தேன், செம்மையாக இருப்பாங்க அண்ணா. ஓ
ஓ! அப்படியா? கொஞ்சம் நம்பர் வாங்கி குடுத்தீன்னா நல்லா இருக்கும். என்னண்ணா? என்கிட்டயேவா? நான் உன் தங்கச்சி, மாமா கிடையாது. போட்றா! இவளுக்கு இதெல்லாம் பேச தெரிது. புள்ள பூச்சி. ஏறி உட்கார்றி. மணி ஆயிடுச்சு. சரி. ஏன் இவ்வளோ லேட்டு? ஏய் காலேஜ் விட்டு நானும் கிளம்பி வர வேணாமா? என்னாடி உனக்கு டிரைவர் பர்சனலாக வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? காரில் ஏறி உட்கார்றியா இல்லை கார் எடுக்கவா? இதோ உட்கார்றேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவும் காரில் ஏறி உட்கார்றா. அப்போ ஜங்குக்கு அப்படியே ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு போகிறான். ஏய் காலேஜில் ஓகே தானே? ஓகே தான். ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ! ரொம்ப இல்லையாது. கடுப்பாகுது. என்ன உனக்கு? போடா! அப்படின்னு சொல்லிட்டு ரீனா அப்படியே விண்டோவே பார்த்துட்டு தாங்க நினச்சிட்டு வந்துட்டுருக்கா. அப்படியே வீட்டுக்கும் வந்திருப்பாங்க. அப்படியே அந்த நைட் ஃபுல்லாகவே ரீனாக்கு டேங்கோட தாட்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ரீனா டேங்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு அழகாக ரெடி ஆகி வரா. அப்போ இந்த பக்கம் டேங் இங்கே பாரு. நீ என்ன நினச்சிட்ருக்க? நேற்று எவ்வளோ மெசேஜ் பண்ண உனக்கு அதை ரிப்ளை பண்ணியாட்டா? ஏய் நானும் வந்துட்டு எத்தனை தடவை சொல்லிட்டேன். தேவையில்லாமல் எனக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க புரியுதா? இதோட இங்கே நிறுத்திக்கும். இதான் உனக்கு நல்லது. நல்லது நல்லது. நீ எவ்வளோ தூரத்துக்கு தான் போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் கிளாஸில் உட்காடுறீங்க. டேங்கு டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வெளியில் வரான். அப்போ கரெக்டாக ரீனா மேலே இடிச்சு ஏய் பார்த்து வர மாட்டேன். சாரி சாரி தெரியாமல் இடிச்சிட்டேன். எங்கே கண்ணை வச்சுட்டு வர? சாரி சாரி சீனியர், தெரியாமல் வந்து இடிச்சிட்டேன். ரியலி சாரி சீனியர். ஏய் இதுக்கிட்டே அழுகுற? நான் என்ன சொன்னேன்? ஐயோ நான் அழுகலை. அது எனக்கு அப்படி தான். நான் கோவமாக பேசும்போதோ இல்லைனா யாருன்னா என்கிட்ட கத்தும் போதோ தானாக கண்ணு கலங்கிடும். நான் அழுகணுன்ட்டுலாம் பண்ண மாட்டேன். அது தானாக கலங்கிடும். ஷோ சரி கண்ணை தொச்சிட்டேன். எடுத்துகிட்டு போ கிளாஸுக்கு. இல்லை எனக்கு கிளாஸ் இல்லை. அதான் இங்கே ஏதோ கிரவுண்ட் இருக்காமே பின்னாடி. அங்கே என்னென்னமோ ப்ளே பண்ணுவாங்களாம். அதான் போய் பார்க்கலான்னு கட் அடிச்சிட்டு. கிளாஸ் இல்லைன்னா? இல்லை அது எனக்கு பிடிக்காத பீரியட் அதான். ஓ கிளாஸில் இப்போ கட் அடிக்கிற? என்ன கம்ப்ளைண்ட் பண்ணவா? உங்கள் சிஆர் யார்? சொல்லு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஐயோ சீனியர் பாவம், நானே ஏதோ டைரி வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் இதே லாஸ்ட் டைமாக வச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஏய் ஏங்கிட்ட இது கெஞ்சிற உன் இஷ்டம். கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டீங்கல்ல? எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிராஸ் பண்ணி போகிறான். சீனியர் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? என்ன? நீங்கள் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க? செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. ஷோ கடவுளே, டியோர். ஓ நல்லா இருக்கு. காஸ்ட்லியோ? இல்லை இல்லை சீப் தான். ஓ சரி சரி. அப்போ டேம் போகும்போது ரீனாவும் பின்னாடியே போகிறா. ஏய் எதுக்கு ஏன் பின்னாடி வர? நான் கிரவுண்டுக்கு போகிறேன். ஓ சரி சரி. ஆமாம் நீங்கள் எங்கே போகிறீங்க? நானும் அங்கே தான் போகிறேன். எதுக்கு? ப்ளே பண்ணுறதுக்கு தான். என்னத்துக்குண்ணா? வேறு என்ன பண்ணுவாங்க அங்கே? இல்லை ஜஸ்ட்டு கேட்டேன். வாலிபால் விளையாடலான்னு ஒரு ஐடியா. பார்ப்போம் அங்கே போயிட்டு. ஓ உங்களுக்கு அது விளையாட தெரியுமா? தெரியுமே. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே போகிறீங்க. அங்கே போனால் டேங்க அங்கே கொஞ்சம் பசங்க கூட சேர்ந்து அப்படியே கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் அதை அப்படியே இடையந்தே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ டேங்க அப்படியே உங்களை திரும்பி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோதான். ஐயோ என் மனசு ரெக்க கட்டி பறக்குதே. என்னடா கொடுப்பனை இது? இதை விட என்ன கொடுப்பனை வேணும்? இதை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே டாங்க விளையாடி முடிச்சுட்டு வேர்வையோடு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். என்ன சீனியர் இப்படி விளையாடுறீங்க? நான் கூட என்னமோ நினச்சேன். ஏன் எல்லாம் பார்த்து விளையாடுற மாதிரி இல்லையா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் நல்லா விளையாடுனீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதான் சொன்னேன். அப்போ டேங்க அப்படியே உங்களையும் ஒரு மாதிரி பார்க்குறான். சீனியர் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி நான் கிளம்புறேன். எங்கே போகிறீங்க? எங்கே போவாங்க? கடுபாரு கேண்டீன் போயிட்டு ஏதாவது ஜூஸ் கீஸ் குடிச்சிட்டு. நானும் வரேன். எனக்கு இங்கே போர் தான் அடிக்குது. ஓ கிரவுண்டுக்கு போகிறேன். என்ன நான் விளையாடுனதான் பார்த்தேன். உனக்கு கிளாஸ் முடிஞ்சிருக்குமே, நீ கிளாஸ் போகலாமே. இல்லை ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்கு. சரிவா. அப்போ ரீனாவும் டாங்கும் சேர்ந்தே ஒரே டேபிளில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. அப்போ ரீனா அப்படியே டாங்கே பார்த்துட்ருக்கா. ஏய் நான் பார்த்துட்ருக்க? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் அழகாக இருக்கீங்க. ஓ இப்படி தான் பேசுவியா? என்ன ரொம்ப நேரமாக நான் விளையாடும் போது என்னையே பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் கூட தான் என்னை பார்த்து வச்சிங்க. ஆமாம் சிரிச்சேன். பல்லுன்னு தான் சரி தான் செய்வாங்க. ஓ சரி சரி. அப்போ கண்ணன் தான் பார்க்கவும் செய்வாங்க. ஏய் வரும்போது புள்ள பூச்சி மாதிரி இந்த இப்போ சீனியர்கிட்டே பேசுகிற அளவுக்கு தைரியம்? அப்படிலாம் இல்லை, அண்ணன் தான் சொன்னான்.
இது மாதிரி உன்னோட விஷயத்தில் நீயே ஃபேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ எனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நான் தானே சொல்ல முடியும், நான் தானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். என்னோடதை நான் தானே ஃபேஸ் பண்ணணும். ஒருத்தவங்க வருவாங்க. சரி, உனக்கு யாரை பிடிச்சிருக்கு? யாரையும் பிடிக்கல, சும்மா சொன்னேன். ஓ, பாரு, அந்தமா படிக்கிறோமான்னு வேலையை பாரு. புரிதா? இந்த மண்ணாங்கட்டி காதல்லாம் விடாத. இதெல்லாம் நல்ல காலேஜ் கிடையாது, ஏமாத்திடுவானுங்க. இங்கே மோஸ்ட்டாக பணக்கார பசங்க தான் படிப்பாங்க. ஸோ பார்த்து இருந்துக்கோ. ஓ, அப்போ நீங்களாம் பணக்காரர் இல்லையா? நான்லாம் நார்மல் தான். நீ எப்படி? நானும் நார்மல் தான். எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை, அண்ணன் மட்டும்தான். அப்போ டேங்க அப்படியே ரீனாவை பார்த்துட்டு, சரி உன் பேர் என்ன? நான் கேட்டேனா, எனக்கு மறந்துடுச்சு வர. ரீனா. இல்லை, நீங்கள் இது வரைக்கும் என் பேர் கேட்டதில்ல. ஓ, சரி சரி, நல்லா இருக்கு நீ. தேங்க்யூ. அம்மா, உங்கள் பேர் சொல்லவே இல்லை. என் பேர் தெரியாதா? இல்லை, தெரியாது. என் பேர் டேங். ஓ, நல்லா இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரமா ரீனாவும் டேங்கும் நல்லா பேசி ஒரு அளவுக்கு மிங்கிள் ஆகிருப்பாங்க. இப்படியே அந்த டே ஆஃப் டே போகுது. அன்றைக்கி ஈவினிங் திரும்பவும் அப்படியே வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கா ரீனா, ஜங்கு கூப்பிட வருவான்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக யூன், என்ன ரீனா, இன்றைக்கும் உங்கள் அண்ணா லேட்டா? ஆமாம் சீனியர், இன்னும் வரல அந்த பையன், எப்போவுமே லேட்டாக தான் வரான். ஓ, சரி, பார்த்து போனேன், நான் கிளம்புறேன். பாய் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா அப்படியே சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஜங்கு கிட்டேருந்து ஒரு கால். ஏய், எங்கடா இருக்க, சீக்கிரம் வா. ஏய், இல்லடி, தப்பா எடுத்துக்காத, பஸ் பிடிச்சி வந்துடுறேன், கார் ரிப்பேர் ஆகிடுச்சிடி, வரவே முடியல. ஐயோ, ஏன்டா அப்படி பண்ணுறேன், ஆனால் பைக்காவது எடுத்துகிட்டு வாண்ணா. ஏய், இல்லடி, பைக் இருந்து எடுத்துகிட்டு வர மாட்டான், ஜியோ பண்ண எடுத்துகிட்டு போயிட்டான். கார் தான் இருக்குது, கார் ரிப்பேரில் இருக்குது, போ, வரவே முடியாது, நீ அப்படியே பஸ் பிடிச்சி வந்துடுறேண்ணா, தங்கம் இல்லை, வந்துடுறே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இவனுக்கு என் மேலே அக்கறையே இல்லை, எப்படி விட்டுட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீனா அப்படியே பயந்துட்டே, ஐயோ சரி, எப்படி போகணுன்னு கூட தெரியாதே, உருப்பட்டுச்சு, இதுக்கு தான் மூளையை வளர்க்கணும்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே நின்றுருக்கான். அப்போ கரெக்டாக ஏய், என்ன நீ இன்னும் கிளம்பலையா? டைம், சாரி சீனியர், அது வந்து அண்ணா வர முடியாதுன்னு சொல்லிட்டான், அதுவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பஸ்ஸு பிடிச்சி போக சொல்லிட்டான். சரி, போக வேண்டியதானே? எனக்கு தெரியாது சீனியர், எங்கள் வீட்டுக்கு வழி தெரியும், ஆனால் பஸ்ஸில் ஏறி என்ன கேட்கணும், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் பஸ்லலாம். ஏய், நான் பஸ்லேயே முன்ன பின்ன போனது இல்லையா? இல்லை, நான் நடந்து கூட போயிடுவேன், பஸ்ஸில் நிறைய டைம் போயிருக்கேன். ஒன்று அண்ணா இருப்பான், இல்லை கூட யாருன்னா இருப்பாங்க, தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சரி உட்கார், நானே கூப்பிட்டு போகிறேன். நீங்களா? ஆமாம், நான் தான், யார் யார்? சரி அப்படின்னு சொல்லிட்டு ரீனா அப்படியே சிரிச்சுட்டு டேங்கோட வண்டியில் ஏறி உட்கார்றா. டேங் அப்படியே ரீனாவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வண்டியா நல்லா ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறான். சீனியர் ஸ்லோவாக போங்க சீனியர், பயமாக இருக்குது. ஏய், எல்லாத்துக்கும் பயப்படுவியா? உனெல்லாம் எப்படி தான் வச்சுக்கிறாங்கன்னு தெரில வீட்டில். இதை தான் எங்கள் அண்ணனும் சொல்லுவான், அதே மாதிரி தான் சொல்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் அண்ணன் மூச்சுக்கு 300 தடவை வருது. அது அப்படி தான் சீனியர், ஸ்லோவாக போங்க. சரிடி, போதுமா இந்த ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு டேங் லைட்டாக ஸ்லோவாக ஓட்டுறான். அப்போ கரெக்டாக டேங்கோட வண்டி ஐயோ மக்கர் பண்ணிடு. ஏய், பெட்ரோல் காலிடி. போச்சு போச்சு, எப்படி போகிறது? எப்படி போகிறதுண்ணா, பக்கத்துலேருந்து பெட்ரோல் பங்கும் தூரம் தான், எங்கேயுமே இருக்காதே அப்படின்ட்டு டேங் அப்படியே வண்டியை பார்த்துட்ருக்கான். சீனியர், இப்போ எப்படி போகிறது, இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. சரிவா, நானே கூப்பிட்டு போகிறேன். எப்படி? நடந்து போவோம். ஏன் நடக்க மாட்டியா? அதெல்லாம் நடப்பேன். இல்லை, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏய், அதெல்லாம் வேணாம், வா நான் வரேன். இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஏய் வாடி, போகிற பண்ணாத அப்படின்ட்டு டேங் போகிறான். நீங்களும் டேங் பின்னாடியே போகிறீங்க. சீனியர், உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? நடி, நான் சொல்லணும். இல்லை, உங்களுக்கு யாருன்னா ஆள் இருக்காங்களா? எது கேட்குற? இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஏய், நார்மலாக தாண்டி பார்த்தேன். ஓகே ஓகே, இல்லை சும்மா தான் கேட்டேன், ஆள் எதாவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை, சிங்கிள் தான். ஓ சரி சரி, அப்போ கரெக்டாக நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க.
உங்களோட வண்டி ரிப்பேராக இருக்கும் கார். அதனால் டிரைவர் இறங்கி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே காரில் உட்காந்துட்ருக்கீங்க. கரெக்டாக ரீனாவும் டாங்கும் அப்படியே பேசிக்கிட்டே தாண்டி போகிறாங்க. நீங்கள் அதை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என்ன இவங்க, எப்போ இவங்கிட்ட பேசினா? இந்த டைம் என்கிட்ட கொஞ்சம் சிரித்து பேசினா கூட முடியாதவனால எரிஞ்சு விழுவான். இப்போ இவகிட்ட இவ்வளோ சிரித்து பேசிட்டு போகிறான். ஒரு வேலை தெரிஞ்ச பையனாக இருக்குமோ? சரி, நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பெருசாக கண்டுக்காமல் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் சீனியர், உங்ககிட்ட கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். என் ஃபோன் நம்பர் எதுக்கு உனக்கு? அது சும்மா தான். சரி, என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறான். அதை அப்படியே ரீனா வாங்கி வச்சுக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்துருச்சு, நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்க. ஏய், வீடுக்குள்ளே வந்தவங்கள வாரலாம் கூப்பிட்டு தெரியாதா? இல்லை, அண்ணனுக்கு இது தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல, அதான். சரி சரி போ, அப்புறமா வர ஒரு நாள். பாய். பார்த்து போங்க, நான் வேணால் கால் பண்ணுற பேசலாம். சரி சரி, கால் பண்ணு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கு சிரிச்சிட்டே போகிறான். ரீனாவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். ஐயோ எப்படி இருக்கு அப்படின்ட்டு கதவை திறந்தா. ஜங்குக்கு அங்கேயே வெளில உட்காந்துட்டே, அவ்வளோ கால் பண்ணுறேன், ஒரு கால் கூட எடுக்க மாட்டியா? கால் பண்ணியா? அட ஆமாம், பார்க்கலண்ணா. என்னடி இவ்வளோ கேஷ்லாம் சொல்கிற? நான் பயந்துட்டேன். அதுக்கு வந்து கூப்பிட்ருக்கணும், கூப்பிடல பயந்துட்டியா நீ? ஏய், எமர்ஜென்சினா புரிஞ்சுக்கோடி, வர முடியாத சுச்சுவேஷனு. நடந்து வந்தாலும் கூட்டிகிட்டு போயிருக்கணும், எல்லாம் நடந்து வரணும். உனக்கு எங்கே வலிக்குது? மற்றவங்க மாதிரி இருக்க கற்றுக்கோண்ணா, அவங்கவுங்க எப்படி பார்த்துக்கிறாங்க பாரு. ஏய், காலேஜ் எப்படி? ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா அப்போ கதவை லாக் பண்ணிவிட்டு அம்மாடு பெட்டில் பறந்துட்டே இருக்கா. ஐயோ, இங்கே எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது மாதிரிலாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வயிற்றுக்கல்ல என்னென்னமோ பண்ணுதே, குஷியாக இருக்குது அப்படின்ட்டு உருண்டுட்ருக்கா. அப்படியே டாங்கு ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. டாங்கும் அதுக்கு நல்லா ரிப்ளை பண்ணுறா. இப்படியே ஒரு 1 வீக் போகுது. ரீனாவும் டாங்கும் நல்லா க்ளோஸ் ஆகிருப்பாங்க. ஒரு நாள் காலேஜோட ஸ்டோர் ரூமில் டயம், என்ன இதுக்கு இங்கே வர சொன்னேன்? சும்மா தான். வரையா, படத்துக்கு போகலாம். ஹே, என்ன பேக்கில் எங்கே இருக்குது? கிளாஸ்லலாம் வைக்க மாட்டியா? அதெல்லாம் அங்கே கிடைக்காது, இங்கே தான் கிடைக்கும். ஆமாம், நீ என்னை சீனியர் தானே கூப்பிட்டுட்டு இருந்த, பண்ணடி டயாங்கன்னு பேர்லாம் சொல்கிற? நமக்குள்ளே என்ன இருக்கு டயம், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தேவப்புக்கும் என் அண்ணனுக்கும் அப்புறம் நான் நல்லா பேசுகிற 3வது பையன் நீ தான். ஓ, அப்போ ஸ்கூலெல்லாம்? இல்லை, நான் எதுவும் பேச மாட்டேன். இங்கே வந்தால் வாய் ஏறி போச்சு. உன் ஃப்ரெண்டு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எதுக்கு சினிமாக்கெலாம் கூப்பிட்றேன்? நான் வரல, அண்ணனுக்குலாம் தெரிஞ்சால் அவ்வளோதான். ஏய், தெரியாடி போது, வாடி போகலாம். மாட்டி மாட்டேன், வேணாம். ஏய், நீ இன்னும் மாட்டிப்பேன் சீவா அப்படின்ட்டு டாங் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ ரீனா, ஐயோ டயம் வேணாம், நான் வரல. ஏய், ஓவராக பண்ணாதடி. ஒரு 3 நேரம் படம் தானே, இந்த கூடமா அவனால் மறைக்க முடியுது உங்கள் அண்ணகிட்டேருந்து. அதெல்லாம் இல்லை டயம், வேணாட்டியம், இதெல்லாம் தப்பு. ஏய், ஒர்க் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாங் அப்படியே ரீனாவை கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். அப்போ நீங்கள் டாங்கை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் தான் வந்திருப்பீங்க. பார்த்தா டாங்கும் ரீனாவும் ரொம்ப க்ளோஸாக நின்றுருக்காங்க. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, பார்த்தியா, நான் அப்போவே சொன்னேன் இது மாதிரி பிள்ளை பூச்சி விடாதன்னு சொல்லிட்டு. பார், நீ 2 இயர்ஸாக உன் ஃப்ரெண்டு சுற்றிட்டு இருக்க, ஆனால் நேற்று வந்தவ கரெக்ட் பண்ணிட்டா. ஏய், தேவையெல்லாம் பேசாத, அவங்களுக்குள்ளே ஒன்று இருக்காது. லூஸு, நீ ஆல்ரெடி பார்த்துருக்க, 1 வீக்காக பார்த்துட்டு தானே இருக்க அந்த பிள்ளை பூச்சி ஆடுறத. இங்கே பாரு இப்போ எப்படி நிற்கிறான்னு சொல்லிட்டு. அவள் டயங் எப்படி பார்க்குறா பாரு, உனக்கு தெரியுதா தெரியலையா? அண்ட் டயங் இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு நமக்கெலாம் தெரியும், பட் அவளுக்கு எப்படி பார் வந்திருக்கா, அவன் கூப்பிடாமலையா? இவளெல்லாம் அட்டைக்கு வச்சுருந்துருக்கணும். பார்த்தியா, ஏறிட்டா அவன் மேலேயே. அப்போ இதை நீங்கள் அப்படியே விண்டோ பக்கம் நின்று பார்த்துட்ருக்கீங்க. அப்போ இந்த பக்கம் டயாங், ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? ஒரு சினிமா கூட போய் சொல்ல மாட்டேன் எனக்கு. இங்கே பாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு, நீ இவ்வளோனா கிட்ட வராது, எனக்கு நெஞ்ச நின்னோட போல இருக்கு. ஏன் அப்படி? இல்லை, என்னை பார்த்தா அவ்வளோ க்ளோஸாக உனக்கு நெஞ்சு நிற்கிற அளவுக்கு கேவலமாக இருக்குடா என்ன? அப்படிலாம் இல்லை, நீ அழகாக தான் இருக்கு, உனக்கு என்ன குறை அப்படின்ட்டு ரீனா டாங்கோட வதிலே பார்த்துட்ருக்கா. அப்போ இந்த பக்கம் உங்களுக்கு, என்னடி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது.
ஹே வா நம்ம இங்கேருந்து போகலாம். இவங்க 2 பேரும் ஹே வேணாம் டேவங்க இருக்கான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறா. இந்த பக்கம் டேவங் ப்ளீஸ் வேணாம். ஏய் நான் என்ன பண்ணுறேன் வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு அவட்டு டேவங்க தள்ளிட்டு ஹே போ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இடையேண்டே பேசு ஃபஸ்ட்டு. ஐயோ சரி வா போகலாம். மாட்டிப்பேன். ஏய் பாடி டேவங்க அப்படியே ரீனாவை தூக்குறான். சரி சரி நானே வரேன் என்னை விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவும் கிளம்புறா. இந்த பக்கம் நீங்கள் கிளாஸில் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஹே என்னடி இப்படி உட்காந்துட்ருக்க? அவன் மேலே நீ எவ்வளோ லவ் வச்சுருந்தேன் தெரியுமா? பைத்தியக்காரி மாதிரி காலையில் நைட்டு அவன் ஃபோட்டோ அவன் இன்ஸ்டாகிராமில் ஒரு நாள் ஃபோட்டோ போடுவான். அது எப்படி பார்த்துட்டு இருப்பான் தெரியுமா? வச்சு 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 என்னை பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்காடி. எல்லாமே அவனுக்கு புரியல. நேற்று வந்தவ அவளே புரிஞ்சிருச்சா அவனுக்கு? ஹே இப்போ இதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? வெறி பார்த்துக்கலாம் இரு. அவன் 1 மந்த் காலேஜுக்கு வரமாட்டான்ல, மெடிக்கல் லீவ் போட்டிருக்கான்ல, அங்கே அம்மாவை பார்த்துக்க ஊருக்கு போகிறதா சொல்லி மாட்டினாடி. அதுக்குள்ளே இவ்வளோ நான் இங்கே சமாதி கட்டுறேன். ஷே என்னடி ஒன்று பேசிகிட்ருக்கா? தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமாம் இவ்வளோங்கிட்டலாம் அமைதியாக விட்டு போனதை ஏன் தப்பு? இவளை அன்னைக்கே அடக்கி வச்சுருந்துருக்கணும். ஏன் இதுக்கே வந்துட்டா? இதுதான் அப்போவே சொன்னேன், முடிஞ்சதை முடிஞ்சிட்டோம், இதுக்கப்புறம் இருக்குடி அவளுக்கு. நாளையிலேருந்து நறுக்கணும் என்னன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் நோட்டை பார்க்குறீங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டேங்கோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். இப்போ அதை பார்த்துட்டு இவன் எனக்கு இல்லைன்னா யாருக்கும் கிடைக்கக்கூடாது, இவன் கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் எடுத்து டேங்கோட ஃபோட்டோ ஃபேஸ் ஃபுல்லாக குத்துறீங்க. இப்படியே அன்றைக்கி டே போகுது. அன்றைக்கி நைட்டு ரீனா எப்பயும் போல் டேங்கு கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஐயோ டேங் பாரு மணி 1 ஆகுது, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கவா? ஏய் டாடி நானும் நாளிலேருந்தே காலேஜ் வர மாட்டேன். ஐயோ அம்மாவை பார்த்ததுக்காக ஊருக்கு போகிறேன். நீ அம்மாவை பார்த்துக்கோன்னா கேர்ஃபுல்லாக. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, நீ உன்னை பார்த்துக்கோ சரியா? அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ண முடியுமான்னு தெரில, நான் பண்ணுவேன். ஆனால் இருந்தாலும் தெரில எப்படின்னு சொல்லிட்டு நீ காலேஜ் பார்த்து போயிட்டு வாண்ணா. சரி. அப்போ கரெக்டா ஏய் ரீனா இன்னும் நீ தூங்கலையா? ஐயோ அண்ணன் வரான். ஹே டே பாய் பாய் பாய். ஏய் உங்கள் அண்ணனுக்கு ஒரு வேலை இல்லை பேசுடி. அதெல்லாம் முடியாது டேங் போ பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா காலை கட் பண்ணிவிட்டு உடனே படுத்துடுறா. டேங் அப்படியே சிரிச்சிட்டு காலை கட் பண்ணியிருப்பான். இந்த பக்கம் ஜங்கு ஏய் அப்படியே தூங்குற மாதிரி நடிக்காது, பார்த்தாலும் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏதோ சரியில்லை, உன்னை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போயிடுறான். ரீனா அப்படியே சிரிச்சுட்டே படுத்துட்டு இருக்கா. இப்படியே எனக்கு டே நைட் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரீனா அப்பயும் போல் ஜாலியாக காலேஜுக்கு வரா. அப்போ ஹே இங்கே வா. சீனியர் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கேங்க? நானா ரொம்ப நல்லா இருக்கேன். உன்னை பார்த்துக்கொண்டு தான் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த டைம் கூட சுற்றிட்டு இருக்க போல். சீனியர் என்னாச்சு? என்ன ஆகணும்? ஆமாம் என்ன இவ்வளோ லாங்காக வளர்த்து வச்சுக்க முடியும்? இந்த முடி எனக்கு பிடிக்கல, கட் பண்ணு. இல்லை எனக்கு லாங்கர் பிடிக்கும். அச்சோ சொன்னால் கேட்க மாட்டேல்ல. ஹே கத்தேடுங்கடி. சீனியர் என்ன பண்ணுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நான் பண்ணுறது செல்லம், நானும் நல்லவளாக ஆகணும் தான் நினச்சேன், எடுக்க முடியல. சும்மா பண்ணிக்கு, நானும் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு போகிறேன். சீனியர் ப்ளீஸ் சீனியர் அதெல்லாம் பண்ணாதீங்க, ஹேரை விடுங்க. ஏய் என்ன கையெல்லாம் அப்படியே இது பண்ணுறேன், தடுக்கிறியா? ஹே கையை பிடிங்கடி அப்படின்னு ஒன்று ரீனாவோட கை காலை அப்படியே எல்லோரும் பிடிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸில். நீங்கள் ரீனாவோட முடியை அப்படியே கண்டமேனு கட் பண்ணுறீங்க, நடுவில் பாதி முடி கட் பண்ணுறீங்க. ஹே இங்கே பாரு இப்போ சொட்டை, இதுக்கப்புறம் இவா அழகாக இருப்பான்னு நினைக்கிற? இருப்பா இன்னும் அழகாக இருப்பா, நான் இன்னும் கொஞ்சம் மேஜிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ்டிக் எடுத்து அவளோட ஃபேஸ் ஃபுல்லாக கிறுக்குறீங்க. சீனியர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் விடுங்க சீனியர். இரு இன்னும் போடல, மஸ்கரா சிலிப்பிக்க போகுது பாரு, அப்படி கண்ணு ஃபுல்லாக ஆகிடும், ஒழுங்காக காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரீனோட ஃபேஸ் ஃபுல்லாக கேவலமாக மேக்கப் போட்டு விடுறீங்க. சீனியர் விடுங்க சீனியர், ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா போர் அடிக்குது, என்ன பண்ணுறது அதனால பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏமா ஃபீல் பண்ணுற? நான் உன் மேக்கப் நல்லா போடுறேன், உனக்கு தான் நேச்சுரல் பியூட்டி ஆமே. இப்போது லைட்டாக மேக்கப் பியூட்டியும் காமி. இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குது. இதோட அப்படியே கிளாஸ்க்கு போ, அப்போ தான் எல்லோரும் உன்னை பார்த்து போராமப்படுவாங்க அழகில் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. அப்போ ரீனா அப்படியே அழுதுகிட்டே மூஞ்ச துடைக்கிறா.
ஏய் இவ மட்டும் நீ இதை தொடச்சேன்னு வச்சுக்கோயேன், மொவ்வலை நீ செத்துருவ என்கிட்ட, புரியுதா? பார்த்துரு. அண்ட் காலேஜில் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண நினச்சேன், எதனா பண்ணணும்னு நினச்சேனா? கேள்விப்பட்டேன் உங்கள் அண்ணன் போலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்காராமே. உன் அண்ணன் உயிரை அப்படியே எடுத்துருவேன். என் அண்ணனில் எதுவும் பண்ணாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க. ஐயோ கெஞ்சிரா குழந்த பாவம். ஸோ அப்போ நீங்கள் நடக்கிறத வெளியிலேயே சொல்லக்கூடாது, புரியுதா? இல்லை நான் சொல்ல மாட்டேன். இப்போ இப்படியே கிளாஸ்க்கு போ. சீனியர் இப்படியே எப்படி? இப்படியே போன்னு சொன்னேன். ஓகே ஓகே நான் இப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவும் அப்படியே அழுதுகிட்டே கிளாஸ்க்கு போகிறா. கிளாஸ்க்கு போனால் எல்லாமே ரீனாவை பார்க்குறாங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, ஷீ என்னடி இப்படி, ஏன் இப்படி இருக்கும் ஃபேஸ், எதுவும் கேட்காது, எனக்கு எதுவும் சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீனா அப்படியே அழுதுகிட்டே படுத்துடுறா. ஏய் மூஞ்சி தொடரி, ஏன் இப்படி மேக்கப் போட்டிருக்க? ஆ இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ரெட் பேப்பரை வச்சு நல்லா துடைக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே பிரேக் விடுறாங்க. ரீனா கேர்ள்ஸ் வாஷ்ரூமுக்கு போகிறா. அப்போ கரெக்டாக ஹே இங்கே பாரு நம்மளோட பலியாடு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ரீனாவோட கழுத்தை பிடிச்சி, என்னம்மா மேக்கப் கலைஞ்சிருச்சு, என்ன ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்துட்டு கிளாஸில் என்ன சொன்னாங்க? சீனியர் சீனியர் ஏன் சீனியர் இப்படி நடந்துக்கிறீங்க? ஹே எதுக்கும் போது நீ உன் மேக்கப்பை கலைச்சான்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லு. அது சீனியர் அது வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்துச்சு, அதான் லைட்டு தான். அச்சோ சரி ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணியா? ஆ இல்லை நான் லைட்டாக தான் துடைச்சேன். எல்லாம் மாறினா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணணும். சரி வா நானே உனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி விடுறேன். ஐயோ சீனியர் வேணாம். ஹே வா ஒருத்தி வேணாம் வேணான்னு அப்படியே சொல்லுவான். ஹே கையை பிடிங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஷூன் அப்படியே டாய்லெட்குள்ள ரீனாவோட முகத்தை உள்ள விடுறா. சீனியர் என்ன பண்ணுறீங்க சீனியர்? ஹே உன் முகத்தை கழுவத்துக்கு இதை விட காஸ்ட்லியான வாட்டர், உனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே முக்கிறா. ரீனா அப்படியே மூச்சு திணறிட்டு, சீனியர் விடுங்க சீனியர் சீனியர். ஏய் இப்பெல்லாம் உன் குரலை வச்சு பேசாதடி, உனக்கு தண்ணி தாகமாக இருக்கும்ல, ஃபஸ்ட்டு மூஞ்ச கழுவு, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாம். அப்போது ரீனாவோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே அந்த தண்ணியாக இருக்குது. சரி இப்போ உனக்கு ஒரு தண்ணி தாகமாக இருக்கும்ல, மூச்சில் வேற முட்டிச்சு. ஸோ இந்த தண்ணி குடிச்சிரு. சீனியர் என்ன பண்ணுறீங்க? வேணாம். ஓ குடிக்க மாட்டல்ல? ஹே அவள் குடிக்க மாட்றா, என்ன பண்ணலாம்? ஏதோ நல்ல ஐடியா கொடுங்க. கையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கலாமா? ஆ நல்ல ஐடியா தான். வேறு ஏதாவது பெட்டராக கிடைக்குமாடி? அப்போ உங்கள் ஃப்ரெண்டு பேசாமல் அவளை ஃபுல்லாக மொட்டடிச்சிடக்கூடாது. இல்லடி முடிக்காது போதும், வேறு எதாவது கொடு, இன்னும் நல்லா பெட்டரான ஒரு ஐடியாவாக கொடுங்க பார்ப்போம். நம்ம ஏன் குப்பை தெரியால அபிஷேகம் பண்ணக்கூடாது? அடா ஆமாம் இல்லை, சரி அந்த குப்பை தடி தூக்கிட்டு வாங்க, ஊத்திர வேண்டியதான். சீனியர் ஷையோயோயோ ஹே அவளை பிடிங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குப்பத்தட்டி எடுத்துகிட்டு வராங்க. ஹே இது இப்படியெல்லாம் விட முடியாது, நீ என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய டிஃபன் பாக்ஸில் இருக்க எல்லா சாப்பாடும் இதில் கொட்டுங்க, கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா கலக்குவோம், அப்புறம் அழிவு போன வெஜிடபிள்ஸ் கிடச்சா நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும், எல்லாத்தையும் கலங்க சீக்கிரம் கலங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதில் என்னென்னமோ போட்டு கலந்து அப்படியே அதை எடுத்து, என்ன ரீனா குளிக்கிறதுக்கு ரெடியா? சீனியர் வேணாம் சீனியர், ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த ட்ரெஸ் நான் சின்னகிட்ட ட்ரெஸ் இல்லை. இங்கே பாரு எங்கள் பேர் வெளில வரக்கூடாது, வெளியில் வந்தால் உனக்கு இருக்கத்தே ஒரு அண்ணன் தான், அப்புறம் யோசிச்சுக்கோ என்ன அப்படின்ட்டு அப்படியே ரீனாவோட மேலே ஊற்றுறீங்க. ரீனா அப்படியே ரெஸ்ட் ரூம்லேயே ஒரு ஓரமாக உட்காந்து ரொம்ப அழுதுட்ருக்கா. என்னடி இப்படி அழுவுற? ஐயோ ஹே சி இப்போ மேலே கையை வைக்கவே அருவருப்பாக இருக்குது, இவ்வளோ கருமமாக இருக்காளே, ஐயோ ஆனால் என்னம்மா பார்த்த, உனக்கு என்னடி அம்புட்டு கொழுப்பு அப்படின்ட்டு முடிய பிடிச்சி அங்கே இருக்க கண்ணாடியில் ஒரே அடி ரீனாவோட தலையில், அங்கேருந்து நல்லா ரத்தம் வருது. சீனியர் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை இப்படி கொடுமைப்படுத்தாதீங்க சீனியர். ஐயோ எனக்கும் உனக்கு கொடுமைப்படுத்தணும்னு ஆசையாக சொல்ல, என்ன பண்ணுறது எல்லாம் நேரம். எனிவேஸ் ஏதாவது சொல்லி சமாளி, நம்ம மீதியை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கேங்கோடு கிளம்பியிருப்பீங்க. ரீனா அங்கேயே உட்காந்து அழுதுட்ருக்கா. இப்படியே ஒரு 20 days போகுது. ரீனாவை நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்திருப்பீங்க. ரீனாவுக்கு அப்படியே வாழ்க்கையே சலிச்சு போன மாதிரி தான் இருந்திருப்பா. ஜங்குக்கிட்டையும் பெருசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டா, எங்கள் ஜங்குக்கு எதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் ரீனா அப்படியே ரூமில் படுத்துட்டு அப்படியே சைலண்ட்டாக வாயை பூத்தி அழுதுட்ருக்கா. அப்போ கரெக்டாக டாங்கிட்டேருந்து கால் வருது. அவளுக்கு அப்படியே கையில் நடுங்குது. இல்லை நான் இந்த கால் எடுத்தது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான்,
எதுவும் வேணாம் அப்படின்ட்டு கால் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே படுத்துடுறா. எதுவுமே வேணாம், எனக்கு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு அழுதுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டா ரீனா ரீனா ஆ சங்கோக்குண்ணா என்னாச்சு? ஏய் நடி ஒரு மாதிரியாக காலேஜில் ஏதாவது ப்ரெஷர் கொடுக்குறாங்களா என்ன? இல்லைண்ணா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் உன்னோட எக்ஸாம்லாம் எப்படி போகுது? ஏய் நான் உன்னை பற்றி கேட்டேன்னா உன்னை பற்றி மட்டும் பேசு. இல்லைண்ணா நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் எக்ஸாம்லாம் போடுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அவ்வளோதான். ஓகே தானே நீ நல்லா கால் பேசுவேன், அப்போ கால் கூட பேசுறதில்ல. இல்லைண்ணா டயர்டாக இருக்காதான் தூங்கிடுறேன். அதான் காலேஜ் போகிறேன்ல அப்புறம் என்ன. சரி ஓகே தானே எல்லாம்? ஆ ஓகே தாண்ணா, எல்லாமே ஓகே தான். அண்ணா உடம்ப பார்த்துக்கோ அண்ணா. ஏய் நேடி பேசிட்டுறிய? இல்லை நீ ரொம்ப இழைச்சிட்ட அதனால சொன்னேன். அதான் நான் பார்த்துக்கிறேன், நல்லா தூங்குண்ணா, அதான் சொல்கிறீ. ம் சரிண்ணா. அப்போ ஜங்குக்கு சைலண்ட்டாக போயிருப்பான். அப்படியே நைட் ஃபுல்லாக போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் ரீனா நேடி எப்பவுமே காலையிலேருந்து சீக்கிரமாக இப்படி காலேஜ் நிறுவாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக கதவை கூட தட்ட மாட்டேற. நீயா கிளம்பி போகிற என்ன? நான் அதாவது பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டானா அவனுக்கு? ஏய் என்னடி இன்னும் தூங்கிட்டு இருக்க, எந்திரி, காலேஜுக்கு மணி ஆகலையே அவனுக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். நம்ம ஆளே சரியில்ல, ஒரு மாதிரியா நடி இருக்க, என்னடி இவ்வளோ நேரம் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரீனாவோட கையை பிடிக்கிறான். ரீனா ஏய் அப்படின்ட்டு ரீனாவை தொட்டா அவளுக்கு மூச்சே இல்லை. ஏய் ரீனா ஏய் விளையாடாத, ப்ராங்க் பண்ணுற மயிரெல்லாம் இங்கே வச்சுக்காதே, எனக்கு டென்ஷன் ஆகிடும் அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்த்தா பக்கத்தில் ஒரு பாட்டில் கிடக்குது. ஏய் தூக்கம் மாத்திர. அப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே அழுதுகிட்டே ரீனா என்ன மயிர்கிட்ட எல்லா மாத்திரையும் போட்ட கருமோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே ரீனாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான். ரீனா கண்ணை துறடி. ஓ கண்ணை துறக்க மாட்டாளே. மூளை கண்ணை முடிச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான், கையை உடச்சிட்றேன். என்ன திமிர் இருந்தா போட்டிருப்ப, என்ன ஏதாவது ப்ராங்க் பண்ணுறியா அப்படின்ட்டு காரை செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லே சேர்க்குறான். ரீனாவை ஐசியூவில் தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கு அப்படியே பயத்துலேயே உட்காந்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஜியோ வைப்போம். டே என்னடா ஆச்சு? நான் ஏதோ விளாட்றான்னு நினைக்கிறேன், ப்ராங்க் பண்ணுறாளா, எனக்கு ஒன்றும் புரியல, இவ்வளோ போட்டுக்கிட்டானா, என்ன பண்ணிகிட்ருக்கா, எனக்கு ஒன்றும் புரியலண்ணா. ஜங்கு இரு, ஒன்றும் இருக்காது இரு, டாக்டர் வரட்டும் பேசலாம். அப்போ கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வெளில வந்துட்டு, சாரி உங்களுக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவங்க வரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே உலகமே சுற்றிடுது. அப்படியே கீரை நீல் டவுன் போட்டு கத்தி அழுதுட்ருக்கான். ஜெயோப்பாலும் இன்னும் தாங்க முடியல. டேய் ஜங்கு என்னடாவா நீ எப்படி உடஞ்சிடாதடா. நான் எனக்கு புரியல, எப்படி ஏன் பண்ணா, எதுக்கு நான் பண்ணா, எனக்கு ஒன்றும் புரியலண்ணா. நான் ஏதாவது அவளை இது பண்ணிட்டேண்ணா, அவளை சரியாக பார்த்துக்கலையா, நான் அம்மாக்கெல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்த தெரியுமா, அவளெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் அவளை பார்த்துக்கல. நான் ஒரு உதவாக்கிறேன், நான் அப்போ அவளை கொஞ்சம் பார்த்துருந்துருக்கணும். அவள் ரொம்ப நாளாகவே ஒரு மாதிரி இருந்தா, நான் பார்த்துருக்கணும். ஒருவேளை நான் பிடிக்காம இருக்குமோ, நான் தான் எல்லாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவனே அவன் அடிச்சுக்கிறான். இப்போ அப்படியே ப்ரெசண்ட் நான் தான் அன்னைக்கு அவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். எனக்கு ரீனாவோட டைரி கிடைக்கும் போது தான் தெரிஞ்சுது இந்த யோன் எந்த அளவுக்கு ரீனாவை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. பாவம் அவள் இன்னசென்ட், என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. அவள் ஜெயோ டே அழுவாதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அழுவாதடா. அப்போ ஜங்குக்கு ஜியோ இப்போ நல்லா கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல, நான் கூட இது என்னமோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லைஃப் ப்ராப்ளத்தில் ஏதோ பண்ண முடிவுன்னு நினச்சிக்கினேன். எனக்கு ஒரு அளவுக்கு புரியுது இப்போ. யோன் இது மாதிரி பண்ணியிருப்பான்னு நான் நினைக்க கூட இல்லை. அவள் பண்ணதுக்கு நீ பண்ணுற, ஆனால் ரீனா அப்படி எதுக்கு தான் முடிவெடுத்தா தெரிலண்ணா. அவள் டைரியில் அவள் கடைசி எழுதுனது அந்த 21 days அவள் பட்ட கஷ்டத்தை மட்டும்தான் எழுதினான். அதுக்கப்புறம் அவள் அந்த டைரி எழுதலை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எதுக்கு அவள் அந்த முடிவு எடுத்தா இது எனக்கு தெரில, எதுவுமே புரியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் தானே. ஜங்கு உன் கோவம் எனக்கு புரியுது, ஆனால் இதை நீ ஆதாரத்தோட போலீஸ் ஸ்டேஷனை சப்மிட் பண்ணி அவளுக்கு அஃபிஷியலாக தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும்டா. இப்படி பண்ணுறதுனால அவளுக்கு நம்மளுக்கு வித்தியாசமே இல்லாமல் போயிடும்.
நானா நினச்சிட்ருக்க? அவ பணக்காரி. அவ நினச்சான்னு வச்சுக்கோ, ஒரு செகண்ட் போதாது. அவ ஈஸியா எல்லாமே பண்ணிடுவா. நானா? இந்த காலத்துல பணம் இருந்தா எல்லாமே பண்ணலாம். எனக்கு இன்னும் பாதி உண்மை தெரிய வேண்டியது இருக்கு. இவள வச்சு தான் அத நான் தெரிஞ்சுப்பேன். இவள அவ்வளோ சீக்கிரம் விடவும் மாட்டேன். இவளுக்கு நரகனான்ட்டு நான் காமிக்கிறேன். அப்பதான் இவளுக்கு என் வலி தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நீலன் போட்டே உட்காந்துட்டு இருக்கான். அவ ஜியோ, டேய் இதெல்லாம் ஓகே, இதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்காதுன்னு நினச்சிட்ருக்கியா? பாருண்ணா என் தங்கச்சியே போயிட்டா, மீன் என்ன கிடைச்சிட போகுது? அதை விட அதை நினச்சி நான் டெய்லி செத்துட்ருக்கேன்ல, அதை விட இதெல்லாம் நீ ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீ போனா எனக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு அப்படியே ஜங்குக்கு ஏந்து நிற்கிறான். அப்போ ஜியோ போம், டேய் எந்த பக்கமும் நியாயம் இல்லை, எதுவுமே இல்லை, இது ஏதோ சொல்கிறது இல்லை, பாதுரா ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்பும் கிளம்புறான். அப்போ அப்படியே ஜியோ அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, டேய் பாதுரடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஜங்குக்கு அதை கவனிச்சிருக்க மாட்டான். அவன் மட்டும் அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் முடிக்கிறேன். அண்டு எனக்கு தெரில இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஐயோ நல்லவ, பாவம், அவளை ஏன் இப்படி பண்ணுறீங்க, அப்படி இப்படி நிறைய கமெண்ட்ஸ் டிஎம் எனக்கு வந்துருந்துச்சு. அதுக்கான ரீசன் இது தான். அண்ட் வந்து நான் வந்து ஒரு சில எஃப்எஃப்ல நானே காமிச்சிக்கலாம். ரீசனே இல்லாமல் ஹீரோனையை போட்டு குடும்பப்படுத்துறதுலாம் இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. இது யாரும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் இமேஜினேஷன். அண்ட் இது உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். மேபி இதில் நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி பிடிக்காம போயிருக்கலாம். அதனால் நீங்கள் கைண்ட்லி இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு சேனல் இதான், செகண்ட் சேனல் இன்னொன்று அது கொடுத்துட்டானுங்க. தேர்ட் சேனலுக்கு நான் பாயலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்து தேர்டாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் எப்போ எது என்னை விட்டு போகணும்னு எனக்கே தெரியாது. நான் தேர்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன்றே ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு வேணுன்னா கேளுங்க, லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இது உங்களுக்கு புரியுதான்னு வேறு எனக்கு தெரில. பிகாஸ் ஏன்னா அது கொஞ்சம் மாறிடுச்சு ஸ்டோரியில். நீங்கள் எப்படி நினச்சிருப்பீங்களோ எனக்கு தெரில. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கான்னு முக்கியமாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.